கவி நிலவு வானொலி நேயர்களுக்கு புதுச்சேரி ஜோஸ்பின் அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களை தாயின் முந்தானை பற்றி ஒரு கட்டுரை எழுதச் சொன்னார். ஒரு மாணவன் மிகவும் நெகிழ்ச்சியான ஒன்றை எழுதியிருந்தான். அது நமது இதயங்களை உணர்ச்சிகளால் நிரப்பக்கூடியது. அவன் எழுதினான்: மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, ஒரு தாயின் முந்தானை என்பது வெறும் ஒரு துணி மட்டுமல்ல, அது ஒரு தாயின் கண்ணியமும் கருணையும் ஆகும். அடுப்பிலிருந்து சூடான பாத்திரங்களை எடுக்க தாயின் முந்தானை பயன்படுத்தப்பட்டது. அது தன் குழந்தைகளின் வியர்வையையும் கண்ணீரையும் துடைத்தது. அழுக்கான முகங்களையும் காதுகளையும் சின்னஞ்சிறு கைகளையும் சுத்தம் செய்தது. சாப்பிட்ட பிறகு தாயின் முந்தானையால் முகத்தை துடைப்பதில் ஒரு தனி ஆறுதல் இருந்தது. எங்கள் கண்களில் ஏதாவது விழுந்தால் அம்மா தன் முந்தானையை சுருட்டி தன் மூச்சால் அதை மெதுவாக சூடாக்கி கண்ணின் மீது வைப்பார். எப்படியோ வலி உடனடியாக மறைந்துவிடும். தாயின் மடியில் உறங்கும் குழந்தைகளுக்கு அவளது மடி மென்மையான படுக்கையாகவும் அவளது முந்தானை ஆறுதலான போர்வையாகவும் ஆனது. அந்நியர் ஒருவர் வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் குழந்தை பாதுகாப்பிற்காக தாயின் முந்தானைக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும். குழந்தை கூச்சப்படும் போதெல்லாம் தாயின் முந்தானையால் தன் முகத்தை மூடிக்கொள்ளும். குழந்தை வெளியே காலடி எடுத்து வைக்கும் போது அந்த முந்தானையை பத்திரமாக பிடித்து கொள்ளும். அதுவே அதன் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் ஆனது. குழந்தை தாயின் முந்தானையை பிடித்து கொண்டிருக்கும் வரை இந்த முழு உலகமும் பாதுகாப்பாக தன் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பது போன்ற உணர்வை அது பெறும். குளிர்காலத்தில் குளிரிலிருந்து குழந்தையை பாதுகாக்க தாய் தன் முந்தானையால் எல்லா பக்கங்களிலிருந்தும் போர்த்துவாள். மேலும் கனமழையின் போது அதே முந்தானை குழந்தையின் முகத்தை மறைக்கும் ஒரு குடையாக மாறும். தாயின் முந்தானை கைகளை துடைக்க ஒரு துண்டு போலவும் பயன்படுத்தப்பட்டது. மரங்களின் அடியில் இருந்து உதிர்ந்த பூக்களையும் பழங்களையும் அது சுமந்து சென்றது. சில சமயங்களில் தானியங்கள், காணிக்கைகள் அல்லது பிரசாதம் அதில் சேகரிக்கப்பட்டன. வீட்டு பொருட்களை தூசி தட்டி சுத்தம் செய்யவும் அது பயன்படுத்தப்பட்டது. ஏதாவது தொலைந்து போனால் அது விரைவில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அம்மா தன் முந்தானையில் ஒரு முடிச்சு போடுவார். எப்படியோ அது பெரும்பாலும் கிடைத்துவிடும். அம்மாவின் முந்தானையில் உள்ள அந்த முடிச்சு நகரும் வங்கி அல்லது லாக்கர் போல இருந்தது. அதிர்ஷ்டம் குழந்தைக்கு சாதகமாக இருந்தால் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சில நாணயங்களும் மாயமாக தோன்றும். அம்மாவின் முந்தானை வெறும் துணி மட்டுமல்ல, அது ஒரு மாய உணர்வு, ஒரு மனவெழுச்சி, ஒரு புகலிடம் மற்றும் அன்பின் உலகம். இன்றைய தலைமுறை அதன் அரவணைப்பையும் அர்த்தத்தையும் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் போகலாம். இப்போது அம்மாக்கள் ஜீன்ஸ் அணியும் போது அந்த முந்தானை எங்கிருந்து வரும்? அன்பு, அரவணைப்பு, தியாகம் மற்றும் எண்ணற்ற குழந்தை பருவ நினைவுகளை தன் முந்தானையில் சுமந்த ஒவ்வொரு அம்மாவுக்கும் அர்ப்பணம். எனது குரல் கவி நிலவு வானொலியில் உலகெங்கும் ஒலிக்க வாய்ப்பளித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அல்போன்ஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.